1 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உடைய சொத்துக்களை ஏன் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியிடமிருந்து 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஒரு புகார். அதை ஒட்டி 101 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி. இது உண்மையா பொய்யா? எனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடமிருந்து இதே வைத்தியலிங்கம் அன்று சிஎம்டிஏவுக்கு அமைச்சராக இருந்தவர், அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அதிகாரத்தில் கொண்டவராக இருந்ததனால் அதிலே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு ரூபாய் என்று லஞ்சம் வாங்குகிறார். அதை நான் பிடித்து கொடுக்க முடியும் என்றால் முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் சாட்சி ஆதாரங்கள் இல்லை. இது மேலெடுத்த வரைக்கும் போகிறது. இது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்த பிறகு தான் அந்த ஃபைலு கோப்பைகள்லாம் வெளியே வந்தது. இப்படித்தான் சிஎம்டிஏ ஒரு மிகப்பெரிய துறை, லஞ்ச ஊழல் துறை, அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கல்லா கட்டி கொண்டிருக்கிறது, கஜானா நிரப்பி கொண்டிருக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கே அந்த துறையினுடைய அமைச்சர் பொறுப்புகளை எல்லாம் கொடுப்பதும் செய்வதும் அவர்களுக்கு வேண்டியது சரியாக வரும் என்பதற்காக தான். நான் மற்றதெல்லாம் சொல்ல வேணாம். இப்போ யார் என்னன்றதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதை வைத்து தான் என்னென்ன அதிகாரத்தை அந்த கையெழுத்து கோப்பைகளில் எல்லா அத்துமீறல்களோடு கொண்டு கையெழுத்து போடுவது. எம்ஜிஆர் காலத்திலே வீட்டு வசதி வாரியத்துறை அனைத்து மக்களுக்கும் வீட்டு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்திலே உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? மிகவும் பெரிய லஞ்சம் ஊழல்வாதியாக லஞ்சத்துறையாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த துறைகள் எல்லாம் வீட்டு வசதி என்கின்ற பெயரிலே லஞ்சத்தை பிடுங்குவதற்கு, அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகளை கட்டுவதற்கு, அதுக்கு அனுமதி கொடுப்பதற்கு, செய்வதற்கு, எல்லா சட்ட விதிமீறல்களும் வேடிக்கை பார்ப்பதற்கு லஞ்ச ஊழலை அள்ளிக்கொண்டிருக்கிறது. இது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கல்லா கட்டும் செயலாகத்தான் உள்ளது. இந்த செயலாக துறையாகத்தான் இருக்கின்றது. இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் அப்படின்னா மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். யார் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் இதையெல்லாம் ஒடுக்குவாங்க, இல்லை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க கூட்டத்துக்கும் தான் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துப்பாங்களாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்றைக்கு ஏழையாக இருக்கிறோம், ஏழையாக தான் இருக்கணும். அன்றைக்கி 500 ரூபாய் 100 ரூபாய் ஏழை, இன்னைக்கு 1000 ரூபாய் ஏழை. பணம் வந்திருக்கலாம், ஆனாலும் 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் நீ ஏழை தான். ஏன்னா அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். அன்னைக்கு ஆயிரங்களிலே பார்த்தவன் லட்சங்களிலே இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட லஞ்ச ஊழலை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்றால் நீ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் சிந்தியுங்கள்.